மக்களின் மன்னன். இந்தியாவின் புகழ் இன்றும் உலகில் உன்னதமாய் பேசப்படும் வண்ணம் புதுமைகளை புகுத்தி மக்கள் பூரிப்புடன் பூரணமாய் வாழ ஆட்சி புரிந்த முகலாய 4வது மன்னர் ஜஹாங்கீரின் 456வது பிறந்த நாள் 30/8/2024. ஜஹாங்கீர் 30/8/1569 பதேபூர் சிக்ரியில் பிறந்தார். இவரின் தந்தை அக்பர் இறந்ததும் ஜஹாங்கீர் என்ற பட்டத்துடன் 21/10/1605 ஆட்சி பொறுப்பை ஏற்றார். அரியணையில் அமர்ந்ததும் இவரின் முழு பெயர் அபுல் முசஃபர் நூருத்தீன் ஜஹாங்கீர். இவரின் தாய் ராஜபுத்திர மங்கை மரியம் சம்மாம். ஆட்சி பொறுப்பை ஏற்றதும் தஸ்தூருல் அமல் என்ற 12 கட்டளைகளை பிறப்பித்து அவைகளை நிறைவேற்றினார். ஆக்ரா அரண்மனையில் ஷாஹ் புர்ஜ் என்ற மணிமண்டபத்திலிருந்து யமுனை நதி கரை வரை 30 கஜ தூரத்திற்கு 30 மணிகளை தொங்கவிட்டார். நீதி வேண்டுவோர் நீதி சங்கிலியில் உள்ள அந்த மணியை அடித்தால் உடனே விசாரித்து நீதி வழங்க ஏற்பாடு செய்தார். 1607 மன்னர் ஜஹாங்கீர் பாரசீக மன்னன் அப்பாஸின் சொல் சாதுரியத்தை ஷா அப்பாஸ் என்று நயம்பட நவின்றார். அன்றிலிருந்து சாதனையாளர்களை போராட்டும் சபாஸ் என்ற சொல் உருவானது. புகை போடுவோர் முகத்தில் முதலில் கரி பூசவும் தொடர்ந்து புகை போடுவோர் உதடுகளை வெட்டவும் சட்டம் போட்டு அரண்மனையில் புகை வழக்கத்தை அடியோடு ஒழித்தார் ஜஹாங்கீர். 1611 நூர்ஜஹானை மணந்தார். நூர்ஜஹான் பார்சி கவிஞை, ஜமுக்காலம், ஆடைகள், ஆபரணங்கள் வடிவமைப்பவர். யானை மீது அமர்ந்து புலி வேட்டையாடும் வேட்டைக்காரி. காஷ்மீரில் இன்றும் சுற்றுலா பயணிகளை கவரும் ஷாலிமார் நிசாத் பூங்காக்களை அமைத்தார். ஷாலிமார் பூங்கா 31 ஏக்கரில் உருவான அழகிய தோட்டம். ஸ்ரீநகரின் மகுடம் என்று இன்றும் புகழப்படுகிறது. ரோஜா பூக்களில் இருந்து பன்னீர் எடுத்து பிரபலப்படுத்தியவர் நூர்ஜஹான். இவரே இத்தனே ஜஹாங்கிரி என்ற அரிய நறுமணப் பொருளை தயாரித்தார். 1613 ஜஹாங்கீர் 1193.80 ஏறத்தாழ 12 கிலோகிராம் எடையுள்ள 210 மில்லிமீட்டர் விட்டமும் 22 மில்லிமீட்டர் குறுக்களவும் கொண்ட உலகிலேயே மிகப்பெரிய தங்க நாணயத்தை வெளியிட்டார். அந்த நாணயத்தின் இன்றைய மதிப்பு 72 கோடி ரூபாய். 28/10/1627 லாகூருக்கு அருகில் இறந்தார். ராவி நதி ஓரத்தில் அடக்கப்பட்டார். ஜஹாங்கீர் பார்சியில் எழுதிய தி ஜூக் இ ஜஹாங்கீரி என்ற இவரின் வரலாறு ஆங்கிலத்திலும் மொழிபெயர்க்கப்பட்டது.